என்ன ஜியாலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துட்டோம் வெதரிங்னால தான் நமக்கு சாயில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெதரிங் வந்து பார்த்தீங்கன்னா வெதரிங்னால மட்டும் வந்து சாயில் ஃபார்ம் ஆயிடல. இதுக்கப்புறம் சில ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸ்னால மட்டும்தான் சாயில் ஃபார்ம் ஆகுது. டைரக்டா வெதரிங் நடக்கிறதால மட்டும் சாயில் ஃபார்ம் ஆகல. அது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபர்ஸ்ட் சாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடையுது. இது வந்து எதனால் நடக்கும் அப்படின்னா ஒன்று பிசிக்கல், இன்னொன்று பார்த்தீங்கன்னா கெமிக்கல். இது 2 விதமாக வந்து பார்த்தீங்கன்னா வெதரிங் நடக்கும். வெதரிங் நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணும் டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எதனால் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி இது ஒரு மலை மேலே இருக்குன்னு வச்சுங்களேன். இது ஒரு மலை மேலே இங்கே ஒரு கல் இருக்கு. இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடையுது. அப்போ என்ன பண்ணுன்னா இப்படி கீழே உருண்டு வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆகும். ஸோ இது டிரான்ஸ்போர்ட்டேஷன். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெதரிங் ஆன ராக்கு எது மூலயமா டிரான்ஸ்போர்ட் ஆகுதுன்றது தான் நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக நம்ம பார்த்த மாதிரி கெமிக்கல்னால ஒரு சாயில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த சாயில் எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகுது? இப்போ ரிவர் இருக்குன்னா பக்கத்துல அதுல வந்து அடிச்சுட்டு போதா, இல்ல காத்துல வந்து அடிச்சுட்டு போதா, விண்டில் அடிச்சுட்டு போதா, இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எது மூலியமா இந்த வெதரிங் ஆன ராக்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகுதோ அதுதான் இங்க நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் ஆன சாயில் ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு டெபாசிட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிற ராயில் சின்னதா நமக்கு இதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் ஆகும். டிரான்ஸ்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் சின்னதா ஃபார்ம் ஆயிட்டு இதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் செடிமெண்ட் ஆகும், தட் மீன்ஸ் டெபாசிட் ஆகும். படிஞ்சு ஒரு இடத்துல அப்படியே அக்குமுலேட் ஆகி அப்கீவல் நடக்கும். அப்கீவல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஓகே, அப்கீவல்னா இந்த மாதிரி மலை மாதிரி இந்த மாதிரி ஹைட்டா நமக்கு ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து நம்ம அப்கீவல், நம்ம கோபுரம் மாதிரி இப்படி ஃபார்ம் ஆகிறது பேர் தான் அப்கீவல்னு சொல்லுவோம் நம்ம இங்க. ஸோ இது வந்து முக்கியமான கொஸ்டின் நமக்கு 2018 வந்து பாத்தீங்கன்னா இது ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங்ல டிஎன்பிஎஸ்சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜியாலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஆப்ஷன்ஸை திருப்பி வச்சிருப்பாங்க. எப்படி வச்சிருப்பாங்கன்னா வெதரிங் ஆஃப் ராக்ஸ் நெக்ஸ்ட், அப்புறம் டெபாசிஷன் நெக்ஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் நெக்ஸ்ட், அப்ஹீவல், இப்படிதான் ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. இதே போல வந்து பாத்தீங்கன்னா இது 4த்தையும் மாத்தி நமக்கு ஆப்ஷனை கொடுத்துட்டு ஒரு ஆப்ஷனை கரெக்டான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஜியாலஜிக்கல் சைக்கிள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜியாலஜிக்கல் சைக்கிள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு கல் உடையும். உடஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து எது மூலியத்திலோ நம்ம நகர்ந்து போகும். நகர்ந்து போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெபாசிட் ஆகும். டெபாசிட் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு இந்த மாதிரி அப்ஹீவல் நடக்கும். சரிங்களா? ஸோ இது முக்கியமான கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க.